गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 7ஆம் தேதி. மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் வசந்த ருத்து ரிஷப மாதம், அதாவது வைகாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், ஷஷ்டி திதி. காலம்பரை இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், இப்பொழுது அவிட்ட நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 85வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தில் பட்டத்திரி ஜராசந்தன், சிசுபாலன் இவாளுடைய வதங்களை பற்றி சொல்கிறாள். சுவாமி பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண லட்சியமே என்னென்னா சாது சம்ரக்ஷணம், அதாவது சிஷ்ட பரிபாலனம், துஷ்ட நிகிரகம். ஏன்னா இப்போ எப்படி நம்ம பூலோகத்தில் பார்க்குறோமே, எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டையும் சச்சரவுமாக மனஸ்தாபங்கள், ஒவ்வொரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் சண்டை, துஷ்டாளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக போயிடுது. அவள்லாம் ஆயுதத்தை எடுத்துன்னு வந்து அழிச்சுப்படுறேன்னு கிளம்பின்னு இருக்கா எங்கே பார்த்தாலும். இதே மாதிரியோ இதுக்கு மேலேயோ இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்போது சுவாமி என்ன சொல்கிறாள், எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படுறதோ, ஒருத்தராலையும் மேனேஜே பண்ண முடியாத சமயத்தில் அந்த துஷ்டாலெல்லாம் நிகிரகம் பண்ணி பூபாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக, அதாவது பூமியில் இருக்கப்பட்ட துஷ்ட ஜனங்களை அழித்து நல்ல ஜனங்களை ஜாஸ்தி விருத்தி பண்ணுறதுக்காக ஹேத்துவாக இருக்கணுங்கிறதுக்காக சுவாமி அவதாரம் பண்ணியிருக்காள்.
அதில் இந்த துஷ்டாலை நிகிரகம் பண்ணுறதுக்கு பல உபாயங்கள் இருக்குது. 4 உபாயங்களில் சாமதான பேத தண்டம்னுட்டு சுவாமி 4 உபாயங்களையும் உபயோகம் பண்ணியிருக்காள். அதில் இந்த தசகத்தில் முக்கியமாக ஜராசந்தன் ஒருத்தன் ரொம்ப துஷ்டன் அவன். ஆனால் அவங்ககிட்டையும் சில நல்ல குணங்கள் இருந்தது. ஆனால் துஷ்டனாகவும் இருந்தான். எல்லாரையும் சிரமப்படுத்திட்டு இருந்தான். பல்லாயிரக்கணக்கான ராஜாக்களை அவன் ஜெயிலில் போட்டு அவளுடைய பட்டணங்களெல்லாம் அவன் எடுத்துனுட்டான். ரொம்ப சிக்ஷித்தான். ஆனால் பிராமணால் மேலே அவனுக்கு ரொம்ப விஸ்வாசம் ஜாஸ்தி. அதனால் பிராமணோத்தமாளுக்கெல்லாம் அவள் கேட்டத்தை கொடுத்து அவளை திருப்திப்படுத்தி வச்சுட்டு இருந்தான். இருந்தாலும் அவன் துஷ்டன். அதனால் அவனை நிகிரகம் பண்ணாள் சுவாமி. அந்த கதையை சொல்கிறாள் பட்டத்திரி இந்த 85வது தசகத்தில். அதே மாதிரி சிசுபாலன் ஒருத்தன் ஒரு சமயம் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஜெய விஜயாள் வைகுண்டத்தில் இருந்த பொழுது சனகாதிகள் உள்ள வரத்தை அவள் தடுத்து நிறுத்தினாள். அப்போ சனகாதிகள் சொன்னால், நீங்கள்லாம் வைகுண்டத்தில் இருந்துட்டு கூட சுவாமிக்கு இத்தனை பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் ரஜோகுணத்தில் எப்படின்லாம் இருக்கேளே, அதனால் நீங்கள் பூலோகத்தில் போய் 3 ஜென்மாக்கள் எடுத்து சுவாமிக்கு எதிர்த்து போராடி சுவாமி உங்களை நிகிரகம் பண்ணுவார். அதன் பிறகு நீங்கள் திரும்பியும் வைகுண்டம் வந்து சேரலான்னு சொல்லி சாபம் கொடுத்துருந்தாள். அதன்படி இந்த ஜெயா விஜயாள் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புங்கிறதாக பிராதாக்களாக இருந்து அவதாரம் பண்ணி அவளை சுவாமி சம்ஹாரம் பண்ணாள். அதுக்கு அடுத்த அவதாரமாக ராமாவதாரத்தில் கும்பகர்ணன் ராவணன் என்பதாக 2 பேர் அவளையும் சம்ஹாரம் பண்ணாள் சுவாமி ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலன் தந்தபக்தர்னு 2 பேர். அதில் இந்த சிசுபாலனுடைய வதத்தை எடுத்து இந்த இடத்துல சொல்கிறாள். அவனையும் சுவாமி வதம் பண்ணி எப்படி தந்தபக்தரனை வதம் பண்ணாலோ அப்படி வதம் பண்ணி அப்போது சிசுபாலன் மறுபடியும் சுவாமியோட சாயுஜ்யமானான். சாலு வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தான்னு ஒரு கதை. அந்த 2 வதங்களையும் இந்த தசகத்தில் பட்டத்திரி சொல்லியிருக்காள். அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே ஜராசந்த வத வர்ணனம் நாம 85தமம் தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. ததோ மகத புப்ருதா சிரநிரோத சங்க்லேஷிதம் சதாஷ்டகயுதாயுத த்விதயமீஷ பூமிபிருதாம் அநாத சரணாயதே கமபி பூருஷம் பிராஹினோத் அயாச்சத சமாகத க்ஷபணமேவ கிம் பூயசா. ஜராசந்தன் ஒருவன். இந்த ஜராசந்தன் யாருன்னா அவனுக்கு ஒரு பூர்வ கதை இருக்குது. மகத தேசத்து ராஜாவாக இருந்தவன் பிருஹத்ரதன் ஒருத்தன். அந்த பிருஹத்ரதனுக்கு குழந்தையே இல்லாத பொழுது ஒரு மகர்ஷி ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இதை உன்னுடைய மனைவிகள், அவனுக்கு 2 பத்னிகள், அவள் சாப்பிட்டா அவளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாள். அந்த மனைவிகள் என்ன பண்ணாலாம், அந்த மாம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பாகத்தை ஒரு மனைவி சாப்பிட்டாள், 100 பாகத்தை இன்னொரு மனைவி சாப்பிட்டாள். அப்போ குழந்தை பிறந்ததே என்ன பிறந்து கொடுத்துன்னா, ஒரு முழுஷாக குழந்தை பிறக்காமல் ஒத்திக்கு ஒரு குழந்தையினுடைய பாதி பாகமும் இன்னொத்திக்கு இன்னும் குழந்தையினுடைய இன்னொரு பாதி பாகமாக குழந்தை வந்து பிறந்துதான். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ராஜா என்ன பண்ணால் அந்த குழந்தைய தூக்கி எறிஞ்சுட்டான். அது உயிர் இல்லாமல் இப்படி 2 குழந்தை 2 பாகமாக உயிர் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கேன்னுட்டு. ஆனால் அன்றைக்கி ராத்திரி அது வழியாக போயிட்டு இருந்த ஒரு ராட்சசி, அவள் பேர் ஜரான்னு பேர். அந்த ஜராங்கிறவள் இருக்காளே, அவள் என்ன பண்ணா, இந்த குழந்தையை பார்த்தாள். ஆனால் அந்த ஜரைக்கு இந்த ராஜா மேலே, பிருஹத்ரதன் மேலே ஒரு பிரியம் உண்டு. பூர்வ ஏதோ காரணத்தினால அவன்கிட்ட அன்பு ஜாஸ்தி. அப்போது அவள் நினச்சாள், இது ராஜாவுடைய பத்னிகள் தூக்கி எறிஞ்சிருக்காள், அதனால் இந்த குழந்தையை நம்ம ஹிம்சை பண்ணப்படாது, இது 2ம் ஜீவன் இல்லாமல் கிடக்கு இந்த 2 பாகமும் சொல்லி அவளுடைய மந்திரத்தினால 2 குழந்தையும் ஒன்றா சேர்த்தாள். சேர்த்தோடனே அந்த குழந்தை சந்தின்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம், ஒன்றா சேர்க்கறதுன்னு அர்த்தம். அந்த ஜரையினால் 2ஆக சேர்க்கப்பட்டதுனால அவனுக்கு பேர் ஜராசந்தன் ஆச்சு அந்த குழந்தைக்கு. அப்போ சொன்னால் ராஜாக்கிட்ட அந்த குழந்தையை கொண்டு கொடுத்து,
இந்த குழந்தைய நான் ஒன்றா சேர்த்துட்டேன், இப்போ இந்த குழந்தைக்கு உசுறு வந்துடுத்து, இவனுக்கு ஜராசந்தன்னு பேர் வை, என்னால் சந்தி சேர்க்கப்பட்டவன் விட்டு. ஆனால் ஒன்றும் இந்த குழந்தைக்கு யாராலையும் கொல்ல முடியாது. எப்போ கொல்ல முடியும்னா இந்த குழந்தைய மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணி எரிஞ்சாலே தவிர இவனுக்கு மரணம்ங்கிறது கிடையாதுங்கிறதாக சொல்லிட்டு போனாள். அதான் அந்த ஜராசந்தனுடைய பூர்வ கதை. அந்த ஜராசந்தன் மகத தேசத்தை ஆண்டுன்னு வரான். அவன் ரொம்ப கடுமையாக என்ன பண்ணான், அங்கே இருந்த இந்தியா தேசத்தில் இப்போ சின்ன சின்ன ராஜாங்கங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தது. அப்போ மொத்தம் 20,800 சின்ன சின்ன ராஜாக்கள். ஒவ்வொரு டவுன்லேயும் ஒரு ராஜா இருப்பாள், ஜமீன்தாருங்களா அந்த மாதிரி. அப்போ 20,800 ராஜாக்கள் இருந்தால் அவள் எல்லாரையும் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டு அவளுடைய பட்டணங்கள், அவளுடைய நிலபலன்கள் எல்லாத்தையும் அவன் ஆண்டுன்னு வந்தான். அப்போது அவளுக்கெல்லாம் ரொம்ப துக்கம் ஏற்பட்டது. அடாடா, இப்படி நம்ம மாட்டினுட்டோமே ஜெயிலுன்னுட்டு. அப்போ அவனுக்கு தெரியாமல் ஒரு ஆளை அனுப்பிச்சு இந்த மாதிரி நாங்கள்லாம் அநாதாளாக இருக்கோம், உங்களை சரணம்னு அடையிறோமே கிருஷ்ணா, எங்களெல்லாம் நீ காப்பாற்றி ஜெயிலேருந்து விடுவிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். அதுதான் சொல்கிறாள் இந்த இடத்துல பட்டத்திரி முதல் ஸ்லோகத்தில். ததோ மகத புப்ருதா சிரநிரோத சங்க்லேஷிதம். சிரனா ரொம்ப நாள்னு அர்த்தம், ரொம்ப நாளாக. நிரோத சங்க்லேஷிதம். ததோ மகத புப்ருதா சிரநிரோத சங்க்லேஷிதம். சதாஷ்டகயுதாயுத த்விதயமீஷ பூமிபிருதாம். அநாத சரணாயதே கமபி பூருஷம் பிராஹினோத். அயாச்சத சமாகத க்ஷபணமேவ கிம் பூயசா. சதாஷ்டகயுதாயுத த்விதயம் பூமி பிருதாம். மொத்தம் 20,800 ராஜாக்கள், 20,800 ராஜாக்கள், சின்ன சின்ன ராஜாக்கள். அவளை ரொம்ப நாளாக சிரம் நிரோத சங்க்லேஷிதம், ரொம்ப நாளாக ஜெயிலில் போட்டு வச்சுருந்தான். மகத பூபிருதா, இந்த ராஜாவான ஜராசந்தன், மகத தேசத்துக்கு ராஜா, அவன் போட்டு வச்சுருந்தான். அப்பொழுது அவள்லாம் சேர்ந்து ரொம்ப சீக்கிரட்டாக பிராகினோத்கமபி பூருஷம், ஒரு ஆளை அனுப்பிச்சாள், ஒரு தூத்தனை அனுப்பிச்சாள், ஒருத்தருக்கும் தெரியாமல் கிருஷ்ணங்கிட்டக. நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சரணம், அநாத சரணாயா, நீங்கள் தான் எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். இந்த மாதிரி இந்த ஜராசந்தனை வதம் பண்ணுறதுக்கு வேறு யாராலையும் முடியாது, அதனால் நீங்கள் இந்த ஜராசந்தனை வதம் பண்ணி எங்களெல்லாம் விடுவிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாள்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம். ததோ மகத புப்ருதா சிரநிரோத சங்க்லேஷிதம் சதாஷ்டகயுதாயுத த்விதயமீஷ பூமிபிருதாம். அநாத சரணாயதே கமபி பூருஷம் பிராகினோத்து. யாரோ ஒரு தூதன் அனுப்பிச்சாள். அயாச்சத சமகத க்ஷபணமேவ கிம்பூயிசா. ஒன்றை ரொம்ப வேண்டின்றாள், ஜராசந்தனை வதம் பண்ணி எங்களை விடுவிக்கணுங்கிறதா கேட்டுண்டாள்னு சொன்னாள். பெறப்பட்ட அழகான முதல் ஸ்லோகம் இது. ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அதே சமயம் நாரத சுவாமி மூலமாக இவருக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று வந்தது. என்னென்னா, தர்மபுத்திரர் ராஜசூயம்ன்ட்டு ஒரு யாகம் பண்ணாள். இந்த ராஜசூய யாகம் யார் பண்ணுவாள்னா, சாதாரணமாக இருக்கப்பட்ட ராஜாக்கள் பண்ண மாட்டாள். எல்லா ராஜாக்களுக்கும் மேலே இருக்கப்பட்ட ராஜாதி ராஜனாக, எம்பரர்னு சொல்கிறது, அந்த ராஜாதி ராஜனாக இருக்கப்பட்டவன் தான் பண்ணுவான் இந்த ராஜசூயாகம். இந்த ராஜசூயாகத்துக்கு வரவாள்னா யாரானும் நீ யாருடா ராஜான்னு சொன்னால் அவனை வதம் பண்ணி விடுவாள். அப்படி ஒரு எல்லா ராஜாக்களையும் அரசாளுபவன் ராஜாதி ராஜன். அப்பேற்பட்டவன் தான் அந்த ராஜசூய யாகம் பண்ணலாம். அப்போது தர்மபுத்திரர் அவருடைய பிராத்தாக்கள், அதாவது பஞ்ச பாண்டவாளா எல்லாரும் சேர்ந்துட்டு எல்லா ராஜாங்கத்தையும் ஜெயிச்சு எல்லா ராஜாக்களுக்கும் மேலே ராஜாவாக இருந்துட்டு இருந்தார் அவர் யுதிஷ்டிரர். அப்பொழுது அவர் ராஜசூயம் யாகம் பண்ண போகிறார். அதுக்கு கிருஷ்ணனுக்கு ஆஹ்வான பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தாள் நாரத சுவாமி மூலமாக. அது சொல்கிறாள், நீ வரணும்னுட்டு. அது சுவாமிகிட்ட வந்து தான் அந்த சமயம். ஈயாசுரபிமாகதம் ததனு நாரதோதீரிதாத் யுதிஷ்டிரமகோத்யமாத் உபயகாரிய பர்யாகுலஹ
विरुद्धजैनोध्वरात् उभयसिद्धिरित्युद्धवे शशंसुषि निजैः समं पुरमीयेत यौधिष्ठिरीम् यासुरपि मागधं तदनु नारदोदीरितात्. கிருஷ்ணர் அவருக்கு தூதன் வந்திருக்கான். இந்த மாதிரி மகத தேசத்தில் ஜராசந்தன் ஆயிரக்கணக்கான ராஜாக்களை ஜெயிலில் போட்டிருக்கான், அவள்னா விடுவிக்கணும், நீங்கள் ஜராசந்தனை வதம் பண்ணணும்னு அவருக்கு தூதன் சொல்லியிருக்கான். அந்த சமயத்தில் நாரதர் யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ணியிருக்காள், நீ ராஜசூயம் யாகம் பண்ணுறையே, கிருஷ்ணனை வர சொல்லி நீ இன்விடேஷன் அனுப்புன்னு. அந்த இன்விடேஷன் வந்திருக்கு. அவர் கிருஷ்ணருக்கு ஒன்றும் புரியல எங்கே போகிறதுன்னுட்டு. இந்த ராஜாக்கள்னால் காப்பாற்றுறதுக்காக ஜராசந்தனை வதம் பண்ணுறதுக்கு போகிறதா, இல்லை யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் பண்ணுறதுக்காக அக்வான பத்திரிகை அனுப்பிச்சிருக்காரே அங்கே போகிறதா இன்னும் புரியாமல் இருந்தாராம். யாசு அபிமாகதம் ததனு நாரதோதீரிதாத் யுதிஷ்டிரமகோத்யமாத் உபகாரிய பர்யாகுலா இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. ஒன்றும் ஜராசந்தனை வதம் பண்ணணும், இன்னும் யுதிஷ்டிரருடைய ராஜசூயாகத்துக்கு போகணும். இது எங்கே போகிறதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ கன்ஃபியூஷனாக இருந்தாராம். அந்த சமயத்தில் என்ன பண்ணாள்னார், உத்தவ் சுவாமி நல்ல கெட்டிக்காரர், ராஜ தந்திரங்கள் தெரிஞ்சவர், பரம பாகவதர். அவர் சொன்னாலாம் கிருஷ்ணங்கிட்டக்க, விருத்த ஜைனோத்வராத் உபயசித்திரித்யுத்தவே சசம்சுஷி நிஜை சமம் புரமீயேத யௌதிஷ்டிரீம். ஒரு பழங்காலத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஆம்ராஷ்ய சிக்தாக பிதரஷ்ய தர்ப்பிதான்னுட்டு. ஒருத்தன் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும், அமாவாசை காலம் தர்ப்பணம் பண்ணணும், தர்ப்பணத்துக்கு நிறையா தண்ணியை குடமாக கொடுத்து தர்ப்பணம் பண்ணால் பித்திருக்கள் திருப்தி அடைவாள்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதே சமயம் அவன் பின்னாடி நிறையா மாமரம் இருந்தது. அவன் பார்த்தான், இந்த மாமரத்து அடியில் உட்காந்துட்டு பித்திரு தர்ப்பணம் பண்ணால் பித்திருக்களும் சந்தோஷம் அடைஞ்சிடுவா, மாமரத்துக்கும் தண்ணி நிறையா பாஞ்சிடும் அப்படின்னு பக்கெட்டாக தண்ணி எடுத்துகிட்டு போனால் அங்கே மாமரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு பித்திரு தர்ப்பணம் பண்ணான்னு சொல்கிறது உண்டு. அப்போது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி ஒரே காரியம் பண்ணினா பித்திரு தர்ப்பணம். அப்போது மாமரத்துக்கும் தண்ணி பாய்ச்சியாச்சு. அந்த மாதிரி உத்தவர் சொன்னார், நீங்கள் ஏன் கவலைப்படுறேன், நேரே நீங்கள் ராஜசூயாகம் நடக்கிறதே இந்திரபிரஸ்தத்தில் யுதிஷ்டிரனுடைய நகரம் ராஜாங்கம் பட்டணம் இருக்கே, அங்கே போங்க. நீங்கள் அங்கே இந்த ஜராசந்தனும் வருவன், ராஜசூயாகத்துக்கு எல்லோரும் வருவாள். இப்போ ராஜசூயாகத்தில் எந்த ராஜா தனக்கு சொன்னத்தை கேட்காதவனோ அவனை வதம் பண்ணுறதுன்னு ஒரு புரோட்டோக்கால் ஒன்று உண்டு. அப்போ அங்கே ராஜா யுதிஷ்டிரன் நேர அங்கே ராஜசூயாகத்துக்கு அவனும் வருவன், ராஜா ஜராசந்தன். அப்போ அவனை ஒரு கை பார்த்துப்பிடலாம், அவனை வதம் பண்ணிவிடலாம். ஒரே சமயத்தில் ரெண்டு காரியத்தையும் பண்ணதாகும். அதனால் நீங்கள் இந்திரபிரஸ்தத்துக்கு கிளம்புவோன்னு உத்தவ சுவாமி உபதேசம் பண்ணாள். அதை சொல்கிறாள் பட்டத்திரி இந்த 2ஆம் ஸ்லோகத்தில். யா அசுரபி மாகதம் ததனு நாரதோதீரிதாத் யுதிஷ்டிரமகோத்யமாத் உபயகாரிய பர்யாகுலா. ரெண்டு காரியத்தில் எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தால் கிருஷ்ணர். விருத்த ஜைனோத்வராத் உபயசித்திரித்யுத்தவே. எந்த மனுஷியால் ராஜசூயத்துக்கு ராஜசூயத்தில் யுதிஷ்டிரரை ராஜாதிராஜன்னு ஏற்றுக்கலையோ அவனை வதம் பண்ணிவிடுவாள். அங்கே ஜராசந்தனும் வருவன். அதனால் உபயசித்திகி இத்யுத்தவே, உங்களுக்கு ரெண்டு காரியமும் ஒன்றா அங்கே ராஜசூய யாகத்தை போய் அட்டன் பண்ணதாகவும் ஆச்சு, ஜராசந்தனையும் அங்கே வதம் பண்ணிவிடலாம், கிளம்புங்கோன்னான். சசம்சுஷி நிஜை சமம் புரமீத யௌதிஷ்டிரீம். யுதிஷ்டிரருடைய ராஜதானியான இந்திரபிரஸ்தத்துக்கு நீங்கள் கிளம்பணும்னு சொன்னான். அந்த யுத்தவ சுவாமி உபதேசம் பண்ணாள். சுவாமியே, யாசுரபிமாகதம் ததனு நாரதோதீரிதாத் யுதிஷ்டிரமகோத்யமாத் உபயகாரிய பர்யாகுலா விருத்த ஜைனோத்வராத் உபயசித்திரித்யுத்தவே சசம்சுஷி நிஜை சமம் புரமீத யௌதிஷ்டிரீம்.
அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி நேர இந்திரபிரஸ்தம்ங்கிறாப்பட்ட யுதிஷ்டருடைய ராஜதானி அங்கே கிளம்பினாள். யாரோட என்னன்னாள், மித்ராளோட பந்துக்களோட தங்களுடைய ஆயிரக்கணக்கான பத்னிமார்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கிளம்பினாலாம் சுவாமி யுதிஷ்டருடைய ராஜதானிக்கு போகிறதுக்கு, இந்திரபிரஸ்தத்துக்கு. அங்கே யுதிஷ்டருக்கு சுவாமியினுடைய பார்வையினாலையும் அனுகிரகத்தினாலையும் பவது அபாங்க சம்வர்த்திதைங்கிறாள். சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலையும் அவளுடைய பிராத்தாக்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல வீரம் பொருந்தியவாள், நல்ல பலம் பொருந்தியவாள். அதனாலேயும் லோகத்தில் இருக்க அத்தனை ராஜாக்களையும் ஜெயிச்சு ராஜாதி ராஜனா ஆயிட்டாள் அவள். யுதிஷ்டிரர் ரொம்ப பிரகாஷிச்சுன்னு இருக்காள். அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாள்னு சொன்னாள். அங்கே யாரெல்லாம் வந்திருக்காள்னாள், பீமன், அர்ஜுனன் இவாள்லாம் வந்திருக்காள். அப்போது யுதிஷ்டிரர் என்ன பண்ணாள், சுவாமி இங்கே இந்திரபிரஸ்தம் வந்தோடனே சுவாமியே தன்னுடைய பிராத்தாவான அர்ஜுனன், பீமன் இவா 2 பேரோடையும் சேர்த்து கிருஷ்ணங்கிட்ட சொன்னாள், அப்பா இந்த ஜராசந்தன் வந்திருக்கான், நாங்கள் எல்லா ராஜாவையும் ஜெயிச்சாச்சு, இந்த ஜராசந்தன் மாதிரி கொஞ்சம் இம்சை கொடுத்துட்டுருக்கான், லோகத்தில் இருக்கிற அத்தனை ராஜாக்களையும் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான், அவனுக்கு நிறையா பலம் இருக்குது, நிறைய சேனா பலங்கள்ட்ட நிறையா இருக்குது, பிராமணன் விஸ்வாசம் இருக்குது, அதனால் அவனுக்கு பல காரணங்கள்னால அவனை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபமாக தெரியல. அதனால் கிருஷ்ணா நீ தான் பார்த்து அவனை ஜெயிக்கணுங்கிறதா சொல்லி அர்ஜுனன், பீமன் இவா 2 பேரோட சேர்த்து சுவாமியை ஜராசந்தனை நோக்கி அனுப்பிச்சானாம் அந்த யுதிஷ்டிரர். அதை 3வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். அசேஷ தைதாயுதே त्वयि समागते धर्मजो विजित्य सहजैर्महीं भवदपाङ्गसंवर्धितैः श्रियं निरुपमां वहन् अहह भक्तदासायितं भवन्तमयि मागधे प्रहितवान् स भीमार्जुनम् அசேஷ தைத்தாயுதே, துளி கூட பாக்கி இல்லாமல் எவ்வளவு சொத்து இருக்க முடியுமோ அத்தனையும், எத்தனை நிலம் புலன்கள், எத்தனை ராஜாங்கங்கள் இருக்க முடியுமோ அத்தனையும் பூமியில் இருக்கிறதெல்லாம் அவர் ஆண்டு வராராம். சமாகதே தர்மஜா, அந்த தர்மபுத்திரர் எல்லாரையும் ஜெயிச்சுட்டார் அவர். விஜித்திய சகஜைர்மஹீம் பவதபாங்க சம்வர்த்திதை. ஏ கிருஷ்ணா, உன்னுடைய கட்டாட்சத்தினால, உன்னுடைய அனுகிரகத்தினால இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை ராஜாக்களையும் ஜெயிச்சு ராஜாதி ராஜனாக ஆயிட்டாள். அதனால்தான் ராஜசூயாகம் பண்ணுறாள் அந்த யுதிஷ்டிரர். ஆனால் இந்த ஜராசந்தன் மாத்திரம் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தான். அதனால் உன்னை ஜராசந்தனை போய் பாருன்னு அனுப்பிச்சாள். ஸ்ரீயம் நிருபமாம் வகன்னு அஹ பக்த தாசாயிதம் பவந்தம் ஐமாகதே பிரஹிதவான். உன்னை ஜராசந்தனை போய் பாரு, மாகத தேசத்துக்கு போய் அவன் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறான்னு சொன்னாள். என்ன அர்த்தம்? அவனை வதம் பண்ணுன்னு அர்த்தம். ச பீமார்ஜுனம், கூட அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்புகிறேன்னு அனுப்பிச்சி வச்சாலாம். அப்போ 3 பேருமா சேர்ந்து போனாள். ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியும் இது நேர சண்டை போட முடியாது, கபட்டமாக தான் பண்ணணும். எப்போதும் ராஜாங்கத்தில் ஓவர்ட் ஆக்ஷன், கோவர்ட் ஆக்ஷன் ஒன்று உண்டு. சில இடங்களில் கோவர்ட்டாக தான் பண்ணணும். சாமதான பேதம்ங்கிறதான உண்டு. பேதம்னா ட்ரிக்காக பண்ணுறது, ஒருத்தருக்கும் தெரியாமல் கபட்டமாக பண்ணுறது. அதுவும் ராஜாங்கத்தில் உபாயங்களில் ஒன்று உண்டு. அதை கிருஷ்ணர் யோசித்து பார்த்தார். இந்த ஜராசந்தனை வதம் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா அவன் இருக்கிற தேசம் எப்படின்னா சுத்தீவரிலும் மலைகள், அதனால் யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. நிறைய படபலம் ஜாஸ்தி, அவனுக்கு நிறையா வச்சுருக்கான், சேனை வச்சுருக்கான். அது மாத்திரம் இல்லை, பிராமணாள்கிட்ட ரொம்ப விஸ்வாசம். பிராமணாள் எப்போ எத்தனை தட்சணை கேட்டாலும் கொடுப்பன், அப்படி இருக்கப்பட்டவன் அவன். ஆனால் அவனுக்கு ரஜோகுணம், எல்லா ராஜாவிலையும் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான். அவனோட ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ கிருஷ்ணர் யோசிச்சார், சும்மா இந்த பீமனையும் அர்ஜுனையும் போட்டு நம்மளோட கூட அனுப்பிச்சிருக்காள், நம்மளாலையும் அர்ஜுனாலையும் முடியாது, பீமனால் தான் முடியும்னு யோசித்து பார்த்தாள். அதான் சொன்னாள் 3 பேரும் போனாளுங்கிறது 3வது ஸ்லோகம். அசேஷ தைதாயுதே त्वयि समागते धर्मजो विजित्य सहजैर्महीं भवदपाङ्गसंवर्धितैः श्रियं निरुपमां वहन् अहह भक्तदासायितं भवन्तमैवागधे प्रहितवान् स भीमार्जुनम्. பீமன், அர்ஜுனன்
கிருஷ்ணர் எல்லாருமா போனாலாம். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணாள், பிராமண வேஷமாக 3 பேரும் போட்டுண்டாள் போனாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஜராசந்தனுக்கு பிராமணாள் மேலே ரொம்ப விஸ்வாசம்னுட்டு. ஆனால் கிருஷ்ணர் சொன்னார், நம்ம 3 பேரும் பிராமண வேஷம் போட்டு போய் யாச்சிப்போம். நீ இது மாதிரி சண்டை போடணுங்கிறதா யாச்சிப்போம், என்னோட சண்டை போடணும்னு. அதான் நீங்கள் எதானு வேணுமான்னு கேட்பேன். உங்களோட சண்டை போடணும், துவந்த யுத்தம் பண்ணுறதுக்கு யாச்சிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு கேட்டு அவனை சம்மாரம் பண்ணிவிடலாம்ங்கிறதா எண்ணம் சுவாமிக்கு. அது 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். கிரிவ்ரஜபுரம் கதாக ததனு தேவயூயம் த்ரயோ யயாச்ச சமரோத்சவம் துஜமிஷேன தம்மாகதம் அபூர்ண சுகிருதம் துவமும் பவனஜேன சங்கிராமயன் நிரீக்ஷ்ய சஹஜிஷ்ணுனா துவமபி ராஜ யுத்வா ஸ்திதா. நீங்கள் 3 பேரும் அந்த கிரிவிரஜங்கிறதான மகத தேசத்து ராஜதானி இருக்கே, அங்கே போய் சேர்ந்தேள். கிரிவிரஜபுரம் கதாஹா, நீங்கள் 3 பேரும் போய் சேர்ந்தேள். அங்கே மகத தேசத்து ராஜதானிக்கு போய் சேர்ந்தேள். ததனு தேவ யூயம் த்ரயோ, நீங்கள் 3 பேரும் எப்படி போனேள், பிராமண வேஷம் போட்டுன்னு போனேள். யயாச்ச சமரோத்சவம் துஜமிஷேன தம்மாகதம், நீங்கள் போனோடனே நீங்கள் பிராமண வேஷம் போட்டுருக்கிறத தெரியாமல் பிராமணாளுங்கிறத நினச்சி ஜராதந்தங்களெல்லாம் பூஜை பண்ணான். என்ன வேணும்னு கேட்டான். அப்பொழுது நீங்கள் சொன்னேள், அவனோட கூட துவந்த யுத்தம் பண்ணுறதுக்கு அவன் வரணுங்கிறதாக யாச்சிச்சேள். யயாச்ச சமரோத்சவம் த்விஜமிஷேன தம்மாகதம் அபூர்ண சுகிருதம் துவமும் பவனஜேன சங்கிராமயன்னு. அப்போ நீங்கள் நினச்ச அமும் அபூர்ண சுகிருதம்னுட்டு, இந்த ஜராசந்தன் ஒரு பதர், நம்ம கையால் அவனுக்கு வதம் ஏற்பட்டதுன்னா அவன் புண்ணியத்தை அடைஞ்சு சாயுஜ்யம் அடைஞ்சிடுவான். அதுக்கு அனர்ஹன் அவன். அதனால் நம்ம போய் அவனோட சண்டை போடப்படாதுங்கிறதா சுவாமி நினச்சாலாம். இப்போ இந்த 2 பேர் இருக்காளே, அர்ஜுனன் பீமன், இவா 2 பேரில் பீமனை போய் சண்டை போட சொன்னாலாம் சுவாமி. பீமனோட நீ சண்டை போடணுங்கிறதா யாச்சிச்சாள்னு பட்டத்திரி சொல்கிறாள். பாகவதத்தில் அப்படி சொல்லலை. சுவாமி போய் சண்டை போடணும்னு கேட்ட போது ஜராசந்தனே சொன்னானா, ஏ கிருஷ்ணா, நீ உனக்கு துளி கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு தைரியமும் கிடையாது, பலமும் கிடையாது. உன்னோட போய் நான் சண்டை போட மாட்டேன். இந்த அர்ஜுனன் என்னை விட சின்னவன், அவனோட போய் நான் எதுக்கு சண்டை போடுறேன்? எனக்கு சமானமான பலம் உள்ளவன் இந்த பீமன், இந்த பீமனோட தான் நான் சண்டை போடுவேன்னு சொன்னதாக பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்கே மாற்றி சொல்கிறாள் பட்டதிரி 4வது ஸ்லோகத்தில். கிரிவ்ரஜபுரம் கதாக ததனு தேவ யூயம் த்ரயோ, நீங்கள் 3 பேரும் அங்கே மகத தேசத்து ராஜதானியான கிரிவிரஜத்துக்கு போய் சேர்ந்தேள். யயாச்ச சமரோத்சவம் துஜமிஷேன தம்மாகதம், பிராமண வேஷம் போட்டு போன போது அவன் உங்களை என்ன வேணும்னு கேட்ட போது நீங்கள் யாச்சிச்சேள். துவந்த யுத்தம் பண்ணணும்பா அவனோட யாச்சிச்சேள். அபூர்ண சுகிருதம் துவமும் பவனஜேன சங்கிராமயன்னு. அப்போ பவனஜேன பீமன் இருக்கானே, அவனோட நீ சண்டை போடணும்னு சுவாமி யாச்சிச்சாலாம். நிரீக்ஷ்ய சக ஜிஷ்ணுனா துவமபி ராஜ யுத்வா ஸ்திதா. அப்போ நீ சொன்ன, நான் அம்பையராக இருக்கேன், நீங்கள் 2 பேரும் துவந்த யுத்தம் பண்ணுங்கோ, நீனும் பீமனும். நான் உங்கள் 2 பேருக்கும் மத்தியஸ்தனாக இருந்து நீங்கள் கரெக்டாக சண்டை போடுறாளான்னு பார்க்குறதுக்கு மத்தியஸ்தனாக இருக்கேன்னு சுவாமி சொன்னாள். மத்தியஸ்தனாக இருக்கப்பட்டவன் உண்மையாக இருக்கணும் 2 பேருக்கும். ஆனால் சுவாமி கப்பட்டமாக என்ன பண்ண போகிறார், ஜராசந்தனை வதம் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பீமனுக்கு சொல்லித்தர போகிறாள் பின்னாடி. அது இந்த 4வது ஸ்லோகத்தில் இதை சொன்னாள். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே ஜராசந்த வத வர்ணனம் நாம 85तमं दशकम्. ततो मगधबुभृता चिरनिरोधसंक्लेशितं शताष्टकयुतायुत
शताष्टकयुतायुत द्वितयमीश भूमिभृताम् द्वितयमीश भूमिभृताम् द्वितयमीश भूमिभृताम् अनाथशरणायते 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 कमपि पूरुषं प्राहिणोत् कमपि पूरुषं प्राहिणोत् कमपि पूरुषं प्राहिणोत् अयाचत समागध अयाचत समागध अयाचत समागध क्षपणमेव किं भूयसा क्षपणमेव किं भूयसा क्षपणमेव किं भूयसा ईयासुरभिमागधम् 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 तदनु नारदोदीरितात् तदनु नारदोदीरितात् तदनु नारदोदीरितात् युधिष्ठिरमखोद्यमात् 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 उभयकार्यपर्याकुलः 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 विरुद्धजैनोध्वरात् 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 उभयसिद्धिरित्युद्धवे 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 शशंसुषि निजैः समम् शशंसुषि निजैः समम् शशंसुषि निजैः समम् पुरमीयेथ यौधिष्ठिरीम् पुरमीयेथ यौधिष्ठिरीम् पुरमीयेथ यौधिष्ठिरीम् अशेषदयितायुते 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 त्वयि समागते धर्मजो त्वयि समागते धर्मजो त्वयि समागते धर्मजो विजित्य सहजैर्महीम् विजित्य सहजैर्महीम् विजित्य सहजैर्महीम् भवदपाङ्गसंवर्धितैः 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 श्रियं निरुपमां वहन् श्रियं निरुपमां वहन् श्रियं निरुपमां वहन् अहह भक्तदासायितम् अहह भक्तदासायितम् अहह भक्तदासायितम् भवन्तमयिमागधे भवन्तमयिमागधे भवन्तम् अयिमागधे प्रहितवान् स भीमार्जुनम् प्रहितवान् स भीमार्जुनम् प्रहितवान् स भीमार्जुनम् गिरिव्रजपुरं गताः गिरिव्रजपुरं गताः गिरिव्रजपुरं गताः तदनु देवयूयं त्रयो तदनु देवयूयं त्रयो तदनु देवयूयं त्रयो यया च समरोत्सवं यया च समरोत्सवं यया च समरोत्सवं द्विजमिषेण तम्मागधं द्विजमिषेण तम्मागधं द्विजमिषेण तम्मागधम् अपूर्णसुकृतं त्वमम् अपूर्णसुकृतं त्वमम् अपूर्णसुकृतं त्वमम् पवनजेन सङ्ग्रामयन् पवनजेन सङ्ग्रामयन् पवनजेन सङ्ग्रामयन्
நிரீக்ஷ்ய சகஜிஷ்ணுனா நிரீக்ஷ்ய சகஜிஷ்ணுனா நிரீக்ஷ்ய சகஜிஷ்ணுனா त्वमपि राजयुध्वा स्थितः त्वमपि राजयुध्वा स्थितः त्वमपि राजयुध्वा स्थितः ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், சுவாமி கபட்டமாக இந்த ஜராசந்தனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக பிராமண வேஷம் போட்டு வந்திருக்காள். பீமன், அர்ஜுனன், சுவாமி 3 பேரும் வந்திருக்காள் மகத தேசத்துக்கு. அப்போது சண்டை நடந்து தான் பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும். அப்போது பீமனால் ஜராசந்தனை வதம் பண்ண முடியல. 2 பேரும் பல ரவுண்ட்ஸ் போயின்னு இருக்கா. ஒத்தனை ஜெயிச்சதா இல்லை, எல்லாம் ட்ராலியே முடிகிறது. சுவாமி பார்த்தாள், அவர் தான் அங்கே இருக்கப்பட்ட அம்பையராக இருக்கப்பட்டவும் உண்மையாக இருக்கணும், 2 பேருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் கபட்டமாக சுவாமி என்ன பண்ணாள், இதான் ராஜாங்கத்தில் தந்திரத்தில், ராஜாங்கத்தில் பல எண்ணங்கள் இருந்ததுன்னா, லட்சியம் இருந்ததுன்னா, சாமதான பேத தண்டங்கத்தில் பேதத்தை உபயோகம் பண்ணுவாள். கோவற்ற ஆக்ஷன் கபட்டமாக பண்ணுறது, அதை பண்ணாலாம். இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அசாந்த சமரோத்ததம் விடப பாட்டனா சஞ்ஞயா நிபாத்திய ஜரசசுதம் பவனஜேன நிஷ்பாட்டிதம் விமுச்சிய நிருபதீன் முதா சமனுகிருஹ்ய பக்திம் பராம் திதேஷித கதஸ்பிருஹான் அபிச்ச தர்ம குப்தியை புவஹா. ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, நீ இந்த ராஜாக்கள், பல்லாயிரக்கணக்கான ராஜாக்களை அவன் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான் ஜராசந்தன், அவள்லாம் விடுவிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு கூட அந்த பீமனும் ஜராசந்தனும் சண்டை போட்டுருக்காள். துவந்த்வ யுத்தம். அப்போ துவந்த்வ யுத்தம் பண்ணுறத ஒத்துராலையும் ஜெயிக்க முடியல. இன்னொருத்தனை 2 பேரும் ஈக்குவலாக இருக்கா பலத்தில். அப்போ சுவாமிக்கு தெரிஞ்சுது என்ன காரணம்னுட்டு. ஏன்னா ஜராசந்தனை யாராலையும் வதம் பண்ண முடியாது, அவனை 2ஆக கிழிச்சு போட்டால் தான் முடியும். ஏன்னா அந்த ஜரேங்கப்பட்டவ அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காள். ஏன்னா அவன் பிறக்கிறதையே 2 துண்டாக பிறந்தவனை சேர்த்துருக்காள். அதனால தான் அவனுக்கு ஜராசந்தன்னு பேர். அப்போது அவனுக்கு எப்போ மரணம் நாள், அவனை உடம்ப 2 பாகமாக லாஞ்சிடியூடுனால 2ஆக கிழிச்சு போட்டால் தான் அவன் ஷாவு. அது கிருஷ்ணருக்கு தெரியும். அவர் அம்பையராக இருக்கார். அம்பையராக இருக்கப்பட்டவர் எடுத்து சொல்ல முடியாது பீமனுக்கு. அப்போது இங்கிதமாக என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு தர்பை இருந்தது, ஒரு கோர புல் ஒன்று இருந்தது, அதை கிழிச்சு போட்டு சங்கையாக காமிச்சாள் பீமனுக்கு. இந்த மாதிரி ஜராசந்தனை இந்த மாதிரி கிழிச்சு போடணுங்கிறதுக்காக. அப்போ பீமன் புரிஞ்சுனுட்டான், ஆஹா இப்படி பண்ணால் தான் அவனுக்கு பதம் பண்ணலான்னு 2 காலையும் பிடிச்சான். ஒரு கீர்னா 2ஆக துண்டாக போயிட்டான் அந்த ஜராசந்தன், மரணம் அடைஞ்சான். அப்போது அங்கே அவன் ஜெயிலில் போட்டு வச்சுருந்த அத்தனை ராஜாக்களையும் 20,800 ராஜாக்கள் அத்தனை பேரையும் விடுதலை பண்ணாள். அவள்லாம் ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணருக்கு கிருத்தஜத்தையை தெரிவிச்சுட்டாள்னு சொல்லக்கூடிய 5வது ஸ்லோகம். அசாந்த சமரோத்ததம். இந்த ஜராசந்தன் ரொம்ப இருமாப்பை காமிச்சான், சண்டை போடுறதே ரொம்ப தைரியமாக சண்டை போட்டானாம். அசாந்த சமரோத்ததம் விடப பாட்டனா சஞ்ஞயா. விடப பாட்டனா சஞ்ஞயா. அங்கே பக்கத்தில் ஒரு கோர புல் இருந்தது, அதை எடுத்து 2ஆக பிச்சு போட்டாள் சுவாமி, கிழிச்சு போட்டாள். அப்படி ஒரு சஞ்ஞை பண்ணாலாம், பீமனுக்கு தெரிவித்தாள். நிபாத்திய ஜரசசுதம். இவ்வாறாக பீமனால் இந்த ஜராசந்தன் கொல்லப்பட்டான். பவனஜேன நிஷ்பாட்டிதம். பவனஜன் பீமனுக்கு பேர், பவனகுமாரன், வாயுகுமாரன் பீமன். அவனால் கொல்லப்பட்டான் ஜராசந்தன். அப்புறம் விமுச்சிய நிருபதீன் முதா. அவன் ஜெயிலில் போட்டு வச்சிருந்த 20,800 ராஜாக்களையும் விடுவிச்சாள். சமனுகிருஹ்ய பக்திம் பராம். அவள்லாம் சுவாமியை ஆராதிச்சாள், கிருத்தஜத்தையோடு கூட ஆராதிச்சாள். திதேஷித கதஸ்பிருகான் அபிச்ச தர்மகுப்தியை புவஹா. திரும்பி சுவாமி இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து சேர்ந்தாள். தர்மபுத்திரர் அங்கே ராஜசூயாகம் பண்ண போகிறாள், அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாளாம் சொல்லி 5வது ஸ்லோகத்தில் சொன்னாள். அசாந்த சமரோத்ததம் விடப பாட்டனா சஞ்ஞயா நிபாத்திய ஜரசசுதம் பவனஜேன நிஷ்பாட்டிதம் விமுச்சிய நிருபதீன் முதா
சமனுகிருஹ்ய பக்திம் பராம் திதேஷித கதஸ்பிருகான் அபிச்ச தர்மகுப்தியை புவஹா. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ராஜசூய யாகத்தில் யுதிஷ்டர் பண்ணுறத நிறையா ராஜாக்கள் வந்திருக்கா, எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்காள். எல்லாரும் யுதிஷ்டரே தங்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜனாக ஏற்றுனுட்டாள். அவளெல்லாம் இன்விடேஷன் வந்திருக்கு, எல்லாரும் வந்திருக்காள். அவள் எல்லாரும் அப்படியே சர்வெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சு ராஜசூய யாகத்தில் எல்லா ராஜாக்களும் இருந்துருந்தாளாம். அப்பொழுது சுவாமி என்ன பண்ணான்னாள், கிருஷ்ணரும் அங்கே போயிருக்கார். அந்த கிருஷ்ணர் அங்கே வந்திருக்கிற பிராமணோத்தமாள் எல்லாரும் பெரிய மனுஷியாள், நல்ல சாது ஜனங்கள் எல்லாருடைய கால்களையும் அலம்பினாலாம். அலம்பி தீர்த்தத்தை தலையில் புரோக்ஷணம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாத பிரக்ஷாலனம் பண்ணாள். அவ்வளவு வினயத்தோடு கூடன்னு சொன்னாள். யுதிஷ்டிரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் ராஜசூயாகம் நடக்கிறத. அது சொன்னால் இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி, பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனுராஜசூயாத்வரம் பிரசன்ன பிருதகீபவத் சகலராஜக வியாக்குலம் त्वमपि अयि जगत्पते द्विजपदावनेजादिकं चकर्थ किमु कथ्यते நிருபவரஸ்ய பாக்யோன்னதி. இப்படி நான் வர்ணிப்பேங்கிறாள் பட்டதிரி. இந்த ராஜசூய யாகத்தில் பிரகாஷின்னு இருக்காள் இந்த யுதிஷ்டிரர். அவருடைய பாக்கியத்தை எப்படி வர்ணிப்பினேன்? நீ அந்த ராஜசூய யாகத்தில் அங்கே நிறையா ராஜாக்கள் வந்திருக்காள். எல்லாரும் என்ன பண்ணுறாள்? பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனு ராஜசூயாத்வரம் பிரசன்ன பிருதகீபவத் சகல ராஜகம் வியாக்குலம். பல ராஜாக்கள் பரதேசத்துலேருந்து வந்திருக்காள். அவள்னா சேவை பண்ணுறாள். இடு வேலை, சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காள் ராஜசூய யாகத்தில். நீ என்ன பண்ண? துவமபி ஐ ஜெகத்பதே, ஹே குருவாயூரப்பா, நீ த்விஜபதாவனே ஜாதிக்கம் வந்திருந்த பிராமணோத்தமாள் த்விஜோத்தமாள் சாதுஜனங்கள் எல்லாருடைய கால்களையும் அலம்பி பாத பிரக்ஷாலனம் பண்ணேன். சகர்த்த கிமு கத்தியதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதி. இவ்வாறாக ராஜசூய ஆகம் பண்ணின்னு இருக்கப்பட்ட இந்த யுதிஷ்டிர பாக்கியத்தை என்ன சொல்லுவேங்கிறாள் பட்டத்திரி. 6வது ஸ்லோகத்தில். 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அங்கே ராஜசூய யாகத்தில் ஒவ்வொரு யாகத்துக்கும் அக்ர பூஜைன்னு ஒன்று உண்டு. அதாவது அங்கே இருக்கப்பட்டவாழ்லையே யார் ரொம்ப புருஷோத்தமனோ, அந்த ராஜா ரொம்ப வசத்தியான ஆசாமி யாரோ அவனை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு பூஜை பண்ணுவார் யுதிஷ்டிரர். அப்படி எல்லாரும் யாரை அக்ராசனம் கொடுக்கறதுன்னு பார்த்தாள். அக்ர பூஜை யாருக்குன்னுட்டு அப்போ சகதேவன் சொன்னான் நான் யுதிஷ்டிரர்கிட்ட, இந்த ராஜசூய யாகத்தில் அக்ர பூஜை பண்ணுறதுக்கு அருகம் யாருன்னா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா தான். அவரை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு அக்ர பூஜை பண்ணுங்கோன்னு அண்ணாட்ட சொன்னாள். அப்படியே அவரும் பண்ணான்னு சொல்கிறாள். ததசவன கர்மணி பிரவரம் அக்ரிய பூஜா விதிம் விசாரிய சகதேவ வாக்கு அனுகதஸ்ஸ தர்மாத்மஜா வ்யதத்த பவதே முதா சதசி விஸ்வபூதாத்மனே ததா சசுரமானுஷம் புவனமேவ திருப்திம் ததௌ. எல்லாரும் சந்தோஷப்பட்டாளாம். சகதேவன் என்ன சொன்னான்? அண்ணாவை பார்த்து சொன்னான், அண்ணா இந்த யாகத்தில் அக்ர பூஜைங்கிறதான அக்ர பூஜை பண்ணுறதுக்கு யார் தெரியுமா? அர்ஹன் சுவாமி கிருஷ்ண பரமாத்மா தான். அதனால் நீங்கள் அவருக்கு பொண்ணுங்கன்னு சொன்னான். ததா சவன கர்மணி பிரவரம் அக்ரிய பூஜா விதிம். ராஜசூய யாகத்தில் புரோட்டோகால் படிக்கு 1வது முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா அக்ர பூஜை. அங்கே அக்ர பூஜைக்கு யாரை தெரியுமா வச்சாள்? பவதே விஸ்வபூதாத்மனே, விஸ்வபூதாத்மனான உனக்கு தான் அக்ர பூஜை அருகம், அதான் பண்ணணுங்கிறதா சகதேவன் சொல்லி உன்னை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு பூஜை பண்ணாள் தர்மபுத்திரர். வ்யதத்த பவதே முதா சதசி விஸ்வபூதாத்மனே ததா சசுரமானுஷம் புவனமேவ திருப்திம் ததௌ. இதை பார்த்துவிட்டு மனுஷியால் தேவதைகள் தேவலோகத்திலேருந்து வந்தவாள் எல்லாரும் திருப்தி அடைஞ்சு சந்தோஷப்பட்டாளாம். சசுரமானுஷம் திருப்தியும் ததௌ. கிருஷ்ணரை அக்ர பூஜை பண்ணுறதுக்காக சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு கையில் புஷ்பத்தை எடுத்து ஆராதிக்கிறாரே இந்த யுதிஷ்டிரர்,
பகவான் கிருஷ்ணரை இன்னும் சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாளாம். இன்னும் சொல்லி 7வது ஸ்லோகத்தை சொல்கிறாள் பட்டதிரி. ததசவன கர்மணி பிரவரமக்ரிய பூஜா விதிம் விசாரிய சகதேவவாக் அனுகத சதர்மாத்மஜா व्यधत्त भवते मुदा सदसि विश्वभूतात्मने तदा ससुरमानुषं भुवनमेव तृप्तिं ददौ ततः सपदि चेदिपो मुनि नृपेषु तिष्ठत्स्वहो सभाजयति को जडः पशुप दुर्दुरूटं वटुम् इति त्वयि सदुर्वचो विततिम् उद्वमन् आसनात् उदापतन् उदायुधः சமபதன்னமும் பாண்டவாக. அழகான ஸ்லோகம், 8வது ஸ்லோகம். அது சொல்கிறாள் பட்டதிரி. சுவாமிக்கு அக்ர பூஜை பண்ணுறதுக்காக அவரை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு புஷ்பத்தை எடுத்தாள் யுதிஷ்டிரர். அக்ர பூஜை பண்ணுறதுக்காக கிருஷ்ணனை எல்லாரும் சந்தோஷப்பட்டாளாம். மனுஷியால் தேவதைகள் எல்லாரும் வந்திருந்தவாள்லாம் ராஜாக்கள்லாம் சந்தோஷப்பட்டாளாம். ஆனால் ஒத்தனை தவறுனாள். அங்கே வந்திருக்கிறது சேதி நாட்டு அரசன் சிசுபாலன் வந்திருக்கான். இந்த சிசுபாலனுக்கு கிருஷ்ணனை கண்டா பிடிக்காது. அவன் கம்சனோட ஃப்ரெண்டு. சிசுபாலனுக்கு இது பிடிக்கலையாம். அதனால் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதே அவன் எழுந்துட்டு சுவாமியை விஷானான். இவனுக்கு போய் அக்ர பூஜையா? இவன் ஆடும் மாடும் மேய்க்கிற இடையனவன். அவனுக்கு போய் அக்ர பூஜை பண்ணுறீங்களே நீங்கள்லாம் இது தகுமா சொன்னது மாத்திரமில்லை, அவனுடைய ஆசனத்துலேருந்து குதிச்சுருந்து ஆயுதத்தை எடுத்துட்டு கையில் கத்தி கபடாலாம் வச்சுருக்கான். அதை எடுத்துட்டு சுவாமியை அட்டாக் பண்ணுறதுக்காக கிளம்பினானான். அது சொல்கிறாள் இங்கே. சுவாமியை அட்டாக் பண்ணுறது கிளம்பினோடனே இங்கே பாண்டவாள்னா உடனே அவள் ஆயுதத்தை கிளம்பிட்டு சிசுபாலனை எதிர்த்து கிளம்பினாலாம். 8வது ஸ்லோகத்தை சொல்கிறாள் பட்டதிரி. தத சபதி சேதிப்போ முனின்றுபேழு திஷ்டத்ஸ்வஹோ. அங்கே பல ராஜாக்கள் இருந்திருக்க மத்தியில் அந்த சபையில் சேதி நாட்டு ராஜாவான சிசுபாலனும் வந்திருக்கான். அவன் என்ன சொன்னான்? அக்ர பூஜை கிருஷ்ணருக்கு கொடுத்தோடனே பொறுக்க முடியாமல் அவன் சொன்னான், சபா ஜயதி கோஜடா பசுப துர்துரூட்டம் வட்டும். இந்த எடப்பயலை யாரா பூஜை பண்ணுறது? அக்ர பூஜை பண்ணுறது நன்னா இருக்கேன்று கேலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சுவாமியை விஷுண்டு கிளம்பினானா. என்ன பண்ணான்னாள், இதி துவைச துர்வச்சோ விதத்திம் உத்வமன்னு ஆசனாத்து. அவனுடைய சீட்லேருந்து அவன் குதித்து எழுந்தானான். கையில் கத்தி முதலான ஆயுதங்கள் எடுத்துட்டு சுவாமியை அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போது உதாபதத் உதாயுதா சமபதன்னு அமும் பாண்டவாக. அவன் ஆயுதத்தை தூக்கிந்து சீட்டை விட்டு கீழே இறங்கினோடனே பஞ்ச பாண்டவாளும் அவள் ஆயுதத்தை எடுத்துட்டு அவனை நோக்கி போனாலாம் இன்னும் சொல்லக்கூடிய 8வது ஸ்லோகம். ததசபதி சேதிப்போ முனின்றுபேஷு திஷ்டத்ஸ்வஹோ சபாஜயதி கோஜடா பசுபதுர்துரூட்டம் வட்டும். இதி त्वयि स दुर्वचो विततिम् उद्वमन् आसनात् उदापतदुदायुधः समपतन्नमुं पाण्डवाः. ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். அசாந்த சமரோத்ததம் அசாந்த சமரோத்ததம் அசாந்த சமரோத்ததம் விட்டபபாட்டனா சஞ்ஞயா விட்டபபாட்டனா சஞ்ஞயா விட்டபபாட்டனா சஞ்ஞயா நிபாத்ய ஜரசசுதம் நிபாத்ய ஜரசசுதம் நிபாத்ய ஜரசசுதம் பவனஜேன நிஷ்பாட்டிதம் பவனஜேன நிஷ்பாட்டிதம் பவனஜேன நிஷ்பாட்டிதம் விமுச்ய நிருபதீன் முதா விமுச்ய நிருபதீன் முதா விமுச்ய நிருபதீன் முதா சமனுகிருஹ்ய பக்திம் பராம் சமனுகிருஹ்ய பக்திம் பராம் சமனுகிருஹ்ய பக்திம் பராம் திதேஷித கதஸ்பிருகான் திதேஷித கதஸ்பிருகான் திதேஷித கதஸ்பிருகான் அபி ச தர்மகுப்த்யை புவः அபி ச தர்மகுப்த்யை புவः
अपि च धर्मगुप्त्यै भुवः प्रचक्रुषि युधिष्ठिरे प्रचक्रुषि युधिष्ठिरे प्रचक्रुषि युधिष्ठिरे तदनुराजसूयाध्वरं 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 प्रसन्नभृतकीभवत् 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 सकलराजकं व्याकुलं सकलराजकं व्याकुलं सकलराजकं व्याकुलं त्वमप्यै जगत्पते त्वमप्यै जगत्पते द्विजपदावने जादिकं द्विजपदावने जादिकं द्विजपदावने जादिकं चकर्थ किमु कथ्यते चकर्थ किमु कथ्यते चकर्थ किमु कथ्यते नृपवरस्य भाग्योन्नतिः नृपवरस्य भाग्योन्नतिः नृपवरस्य भाग्योन्नतिः ततः सवनकर्मणि ततः सवनकर्मणि ततः सवनकर्मणि प्रवरमग्र्य पूजाविधिं प्रवरमग्र्य पूजाविधिं प्रवरमग्र्य पूजाविधिं विचार्य सह देववाक् विचार्य सह देववाक् विचार्य सह देववाक् अनुगतः सधर्मात्मजः अनुगतः सधर्मात्मजः अनुगतः सधर्मात्मजः व्यधत्त भवते मुदा व्यधत्त भवते मुदा व्यधत्त भवते मुदा सदसि विश्वभूतात्मने सदसि विश्वभूतात्मने सदसि विश्वभूतात्मने तदा ससुरमानुषं तदा ससुरमानुषं तदा ससुरमानुषं भुवनमेव तृप्तिं दधौ भुवनमेव तृप्तिं दधौ भुवनमेव तृप्तिं दधौ ततः सपदि चेदिपो ततः सपदि चेदिपो ततः सपदि चेदिपो मुनिनृपेषु तिष्ठत्स्वधो मुनिनृपेषु तिष्ठत्स्वहो मुनिनृपेषु तिष्ठत्स्वहो सभाजयति को जडः सभाजयति को जडः सभाजयति को जडः पशुपदुर्दुरूटं वटुं पशुपदुर्दुरूटं वटुं पशुपदुर्दुरूटं वटुं इति त्वयि सदुर्वचो इति त्वयि सदुर्वचो इति त्वयि सदुर्वचो विततिम् उद्वमन् आसनात् विततिमुद्वमन् आसनात् विततिमुद्वमन् आसनात् उदापतद् उदायुधः उदापतद् उदायुधः उदापतद् उदायुधः समपतन् अमुं पाण्डवाः समपतन्नमुं पाण्डवाः समपतन्नमुं पाण्डवाः ஸ்ரீஹரே நமः. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், பாண்டவாள் 5 பேரும் சிசுபாலன் ஆயுதத்தை தரிச்சிருந்து சீட்டை விட்டு தடான்னு குதித்து கிருஷ்ணனை வெஷிண்டே குதித்த போது அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக பஞ்ச பாண்டவாள் கிளம்பினாள்னு முன்னாடி பார்த்தோம். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள்லாம் கையை காட்டி நிறுத்தினாள் சண்டை போடுறத. சுவாமி தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்து சிசுபாலன் கழுத்தை அறுத்தாளாம். அப்போ சுவாமினால் அவன் வதம் பண்ணப்பட்டதுனால அவங்ககிட்டேருந்து ஒரு பெரிய ஜோதி கிளம்பி சுவாமியோடு சேர்ந்ததுன்னாள். 2 கலந்துவிட்டான், சுவாமியோடையே சாயுஜ்யம் அடைஞ்சுட்டானாம். அது சொல்கிறாள். ஏன்னா இத்தனை நாளாக சுவாமியே நினச்சிட்டு வைஷமியத்துக்காக நினச்சா கூட சுவாமியை நினச்சிட்டே இருந்ததுனால அவனுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிதுங்கிறாள். நிவார்ய நிஜ பக்ஷகான்
அபிமுகஸ்ய வித்வேஷிணः त्वमेव जहृषे शिरो धनुजधारिणा स्वारिणा जनुस्त्रितयलब्धया सततचिन्तया शुद्धधीः त्वया स परमेकताम् अधृतयोगिनां दुर्लभाम्. 9வது ஸ்லோகம் இது. நிவாத்ய நிஜபக்ஷகானே, அந்த பாண்டவாள் குதிச்சுன்னு எழுந்தோடனே அவள்லாம் அடக்கினாள் சுவாமி, நீங்கள்லாம் சீட்டில் போய் உட்காருங்கோள்னுட்டு. நிவாரிய நிஜபக்ஷகான் அபிமுகஸ்ய வித்வேஷிணா, சுவாமி சொன்னால் நான் அவனை பார்த்துக்கிறேன், அந்த சிசுபாலனுடைய தலையை நான் 2ஆக கட் பண்ணி விட போகிறேன்னு சொல்லிவிட்டு, துவமேவ ஜகர்ஷே சிரோ தனுஜதாரிணா ஸ்வாரிணா, உங்ககிட்ட இருக்கப்பட்ட சக்கராயுதத்தை எடுத்து அவன் மேலே ஏவி விட்டே, அந்த சக்கராயுதன் அவனுடைய கழுத்தை அறுத்து விடுத்து. ஜனுஸ்திருதய லப்தயா சதத சிந்தையா சுத்ததீஹி त्वया स பரமேகதாம் அதிர்த்த யோகினாம் துர்லபாம். அந்த சிசுபாலனுக்கு ஒரு அதிர்ஷ்டம். ஜனுஸ்திருதய லப்தயா, அவனுக்கு மொத்தம் 3 ஜென்மாக்கள். ஹிரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்தன், இப்படி 3 ஜென்மாலையும் ஜெயா விஜயாள் வந்திருக்காள். அதை சொல்கிறாள் இங்கே பட்டதிரி. நிவாத்ய நிஜ பக்ஷகான் அபிமுகஸ்ய வித்வேஷிணா त्वमेव जगृषे शिरो धनुजधारिणा स्वारिणा जनुस्त्रितय लब्धया. உனக்கு 3வது ஜென்மா இது கிடச்சி கொடுத்து, உனக்கு சாயுஜ்யம். சதத சிந்தையா சுத்ததீஹி, நீ சதா சர்வதா இந்த கிருஷ்ணனையே நினச்சிட்டு வைஷமியமாக இருந்தால் போதிலும் கூட அவரையே நினச்சிட்டு இருந்ததுனால உனக்கு சாயுஜ்யம் கிடச்சிதுங்கிறாள். त्वया स பரமேகதாம் அதிர்த்த யோகினாம் துர்லபாம், யோகிகளுக்கு கூட கிடைக்காது அப்பேற்பட்ட வசத்தியான விஷயம் சாயுஜ்ய பதவி. அது இந்த சிசுபாலனுக்கு கிடச்சிதான். சுவாமி அவனை நிகிரகம் பண்ணதுனால அது சொன்னால் இங்கே பட்டத்திரி. நிவாரிய நிஜ பக்ஷகான் அபிமுகஸ்ய வித்வேஷிணா त्वमेव जगृषे शिरो धनुजधारिणा स्वारिणा जनुस्त्रितय लब्धया सततचिन्तया शुद्धधीः त्वया स परमेकताम् अधृतयोगिनां दुर्लभाम्. त्वया स परमेकताम् अधृतयोगिनां दुर्लभाम्. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் பட்டது சொல்கிறாள். ராஜசூய யாகம் பூர்த்தியாச்சு. ராஜசூய யாகத்தில் யுதிஷ்டிரர் ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு இன்சார்ஜ் கொடுத்துருந்தாள். நீ சமயக்கட்டை பார்த்துக்கணும், நீ கூடத்தை பார்த்துக்கணும், வரவாழை கவனிச்சிக்கணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டியூட்டி கொடுத்துருந்தார் தர்மபுத்திரர். இந்த ராஜசூய யாகத்தும் போது வர பிராமணோத்தமாளுக்கெல்லாம் தானம் பண்ணணும் என்பதற்காக துரியோதனனை கூப்பிட்டு பொட்டிச்சாவியை கொடுத்து, அப்பா நீ தான் ட்ரெஷரர், ராஜாங்கத்தில் இருக்கிற சொத்து இருக்கே அது எல்லாத்தையும் நன்னா பார்த்துட்டு நீ இந்த ராஜசூய யாகத்தில் உன்னோட உதவி தேவைப்படுறதுன்னு அவனை ட்ரெஷரராக போட்டார். அப்போ அவன் கையாலேயே எடுத்து பிராமணோத்தமாளுக்கெல்லாம் தங்கமாகவும் ஒரே வைரம் வைடூரியம்னு எல்லாத்தையும் தானம் பண்ணாள். அப்போ அவனுக்கு பொறுக்கலை, இத்தனை சொத்து இருக்கா இவாளுக்குன்னுட்டு. அது சொல்கிறாள் இங்கே 10வது ஸ்லோகத்தில். ததஸ்து மயிதே त्वया क्रतुवरे निरूढे जनो एयो जयति धर्मजो जयति कृष्ण इत्यालपन्ने खलस्तु सुयोधनो धुतमनाः सपत्नश्रिया मयार्पितसभामुखे स्थलजलभ्रमाद् अभ्रमीत्. அங்கே யாகத்துக்கு வந்திருந்த அத்தனை பேரும் ஜெயகோஷம் போட்டாலாம் யுதிஷ்டிரருக்கு. ஆஹா, எப்பேற்பட்ட வசதியான ராஜசூய யாகத்தை நீ ரொம்ப பூர்த்தி பண்ணியிருக்கே, ஜெயம் ஜெயம்னு சொல்லி ஜெயகோஷம் போட்டாள். ஜெயதி தர்மஜா ஜெயதி கிருஷ்ணா, அக்ராசனம் வகிச்ச கிருஷ்ணருக்கு ஜெயம்னு சொல்லி எல்லாரும் கோஷம் போட்டாள். சுவாமி சிசுபாலனை வதம் பண்ணியிருந்தாள். ததஸ்து மஹிதே त्वया क्रतुवरे निरूढे जनो. ராஜசூய யாகம் பூர்த்தியானோடனே அங்கே இருக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம், தேவதைகள் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாள்? யோ யயோ ஜெயதி தர்மஜோ
ஜெயதி கிருஷ்ண இத்தியாலபன்னு, கிருஷ்ணனுக்கு ஜெய, தர்மபுத்திரருக்கு ஜெயன்னு எல்லாம் ஜெயகோஷம் போட்டாள். கலசது சுயோதனோ துதமனா சபத்னஸ்ரீயா மயா அர்ப்பித சபா முகே ஸ்தலஜல பிரமாத பிரமீத் தத சுமைதே த்வயா கிரதுவரே நிரூடே ஜனோ. அந்த கிரது ராஜசூய யாகம் பூர்த்தியானோடனே ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டு ஜெயகோஷம் போட்டாள். யயௌ ஜெயதி தர்மஜா, ராஜாதி ராஜனான தர்மபுத்திரனுக்கு ஜெயன்னு சொன்னாள். ஜெயதி கிருஷ்ண இத்தியாலபன்னு, கிருஷ்ணனுக்கு ஜெய, அக்ராசனம் அக்ர பூஜை வகிச்ச எடுத்திருந்த கிருஷ்ணனுக்கு ஜெயனாள். கலசது சுயோதனோ துதமனாச பத்னஸ்ரீயா, ட்ரெஷரராக போட்டிருந்த துரியோதனன் இருக்கானே, அவனுக்கு ஒரே பொறாமை ஜாஸ்தி ஆச்சுனால். இவ்வளவு பணப்பழக்கம் இருக்கே, இத்தனை தங்கம், இத்தனை வைடூரியம், இத்தனை மாணிக்கங்கள் எல்லாம் வச்சுருக்காளே இந்த ட்ரெஷரியில், எவ்வளோ தர்மபுத்திரர் ஜெயிச்சுட்டார்னு சொல்லி பொறாமப்பட்டானாம். கலசது சுயோதனோ துதமனா சபத்னஸ்ரீயா மயா அர்ப்பித சபா முகே ஸ்தலஜல பிரமாத பிரமீத். அப்பொழுதும் அந்த அதுக்காக ராஜசூய யாகம் பண்ணுறதுக்காக மயன்கிட்ட தேவ தச்சன் அவன் பெரிய அரண்மனை கட்டி பெரிய சபை கட்டியிருந்தான். அதில் ஒன்று என்ன வச்சுருந்தான்னா, அந்த மயன் கட்டினதுனால உண்மையாக இருக்கப்பட்டவாள் நடந்து போனால் சாதாரணமாக எல்லா இடங்களுக்கும் போகலாம். பெரிய ஹால் இருக்கும், பெரிய ராஜா தர்பார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பொய் சொல்லிட்டு கபட்டமாக இருக்கப்பட்டவன் நூத்திர கண்டு பொறாமப்படுறான், இப்படி குணங்களை படைச்சவன் போனான்னா என்ன ஆகும்னால், சாதாரண தரையாக இருக்கிற இடம் தண்ணி மாதிரி தோணும், தண்ணி இருக்கிற இடம் சாதாரண தரை மாதிரி தோணும். அப்போது துரியோதனனுக்கு அப்படி தோணித்தான் மயக்கம். இந்த ராஜசூய யாகம் நடக்கிற பெரிய சென்ட்ரல் ஹால் இருக்கே, அங்கே நடந்து வந்தான். அவனுடைய வேஷ்டாடையே தலை கொஞ்சம் உயரக்க முழங்கால் மட்டும் தூக்கின்னு வந்தான். எல்லோரும் சிரிச்சாலாம். ஏன்னா கீழே தரை தண்ணியே இல்லை, அங்கே தூக்கின்னு வரான். பக்கத்தில் இன்னொரு இடத்துல நிறையா ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி இருக்குது. அது அவனுக்கு தெரியல, பளிங்கு போட்டிருக்குன்னு நினச்சின்னு காலை வச்சு அவன் டொப்பை கட்டிக்கின்னு விழுந்தான் தண்ணிக்குள்ளே சொன்னாள். இதை தான் இந்த ஸ்லோகத்தில் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கலசது சுயோதனோ துதமனா சபத்னஸ்ரீயா மயா அர்ப்பித சபா முகே ஸ்தல ஜல பிரமாத் அப்ரமீத்து. எது கட்டாந்தரை எங்கே தண்ணீர் இருக்குங்கிறது தெரியாமல் தடிக்கி விழுந்துட்டு இருந்தான் துரியோதனனால். அதை பார்த்து சிரிச்சாலாம் திரௌபதி. அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். திரௌபதி இவாள் பீமன் எல்லாரும் பார்த்து சிரிச்சாலாம். அது துரியோதனனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அதனால்தான் பின்னாடி சண்டை வரப்போகிறது. பட்டதிரி சொல்கிறாள், கிருஷ்ணா இதுவும் உன்னுடைய சங்கல்பம், நீ பூபாரத்தை குறைக்கணும்னு விருப்பம் பண்ணி அதுக்காக நீ அவதாரம் பண்ணியிருக்கே. துஷ்டஜன நிகிரகம் சிட்ட பரிபாலனம். அப்போ பூபாரத்தை குறைக்கிறதுக்காக இந்த துரியோதனா அவளுடைய சேனை முழுக்கவும் அதம் பண்ண போகிற. அதுக்கு ஒரு வியாஜமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக, சண்டை வரத்துக்கு வியாஜமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காகவே நீ இவாளை சிரிக்க முடியாது பண்ணினியோ என்னமோங்கிறாள். ததா ஹசிதமுத்திதம் திருபதநந்தனா பீமயோ அபாங்ககலையா விபோ கிமபி தாவத் உஜ்ரும்பயன் தராபர நிராகிருதோ சபதி நாம பீஜம் வபன் ஜனார்தன மருத்புரி நிலைய பாயிமாம் அமயாத். ததா அசிதமுத்திதம் திருபத நந்தனா பீமயோ. இந்த துரியோதனம் தட்டு தடுமாறி கீழே விழுந்து தண்ணி இருக்கிற இடத்துல காலை வைக்கிறது கட்டாந்தரைன்னு வைக்கிறான், தண்ணிக்குள்ளே போய் விழுறான். கட்டாந்தரையில் வேஷ்டாடைனா தூக்கின்னு காலை ஏதோ தண்ணி விழுந்துடுற மாதிரி நினச்சின்னு போகிறான். இந்த மாதிரி அவன் படுற கஷ்டத்தை பாட்டுப்பட்டு திரௌபதியும் பீமசேனனும் சிரிச்சாளாம். ஹசிதம் உத்திதம் நாள் சிரிச்சாள். அது என்ன காரணம் நாள், அப்பா அங்க கலையா விபோ கிமபி தாவத் உஜ்ரும்பயன்னு. ஒரு கால், ஏ குருவாயிரப்பா நீ ஜனார்தனன். இந்த இடத்துல ஜனார்தனுங்கிற பதம் போட்டிருக்காள்.
நீ ஜனார்தன மருத்புரி நிலையப்பாயி மாமாமையாது. நீ ஜனார்தனங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா துஷ்ட ஜனான்னு அர்த்தயதி இது ஜனார்தனா. கெட்ட மனுஷியால் இருந்தால் சுவாமியை வதம் பண்ணிவிடுவார். அப்படி இந்த துரியோதன பிரபுதிகள் இருக்காளே, அவளுடைய சேனை அவர்கள் எல்லாரையும் வதம் பண்ணி பூபாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக மகாபாரத போரை உண்டாக்க போகிறார். அந்த மகாபாரத போரை உண்டாக்கி அவள்லாம் வதம் பண்ண போகிறார். அப்போது அந்த அப்பேற்பட்ட எண்ணம் உள்ள ஜனார்தனா, நீ தான் இப்படி சிரிக்க முடியா பண்ண போல் இருக்குன்னு வியங்கியமாக சொல்கிறாள் பட்டதிரி. ததா அசிதம் உத்திதம் துருபதநந்தனா பீமயோ அபாங்ககலையா விபோ கிமபி தாவத் உஜிரும்பயன்னு தராபர நிராகிருதோ சபதி நாம பீஜம் வபன்னு ஜனார்தன மருத்புரி நிலைய பாயிமாம் அமையாத்து. நீ தான் இந்த விதையை போட்ட, பூபாரத்தை குறையறதுக்காக பெரிய சண்டை வரப்போகிறது. அதுக்கு அஸ்திவாரமாக ஒரு விதை, அந்த விதையை நீ விதைச்சுட்டேன்னாள். இவா ரெண்டு பேரும் சிரிச்சேன்னாள். இப்படி சொல்லப்பட 11ஆவது ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். இது ஸ்ரீமன் நாராயணியே ஜராசந்தவத வர்ணனம் நாம பஞ்சாசீதிதமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நமः. நிவார்ய நிஜபக்ஷகான் நிவார்ய நிஜபக்ஷகான் நிவார்ய நிஜபக்ஷகான் அபிமுகஸ்ய வித்வேஷிணः அபிமுகஸ்ய வித்வேஷிணः அபிமுகஸ்ய வித்வேஷிணः த்வமேவ ஜகிருஷே சிரோ த்வமேவ ஜகிருஷே சிரோ த்வமேவ ஜகிருஷே சிரோ தனுஜதாரிணா ஸ்வாரிணா தனுஜதாரிணா ஸ்வாரிணா தனுஜதாரிணா ஸ்வாரிணா ஜனுஸ்திருதயலப்தயா 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 சததசிந்தயா சுத்ததீஹி சததசிந்தயா சுத்ததீஹி சததசிந்தயா சுத்ததீஹி त्वया स परमेकतां त्वया स परमेकतां त्वया स परमेकताम् अधृतयोगिनां दुर्लभाम् अधृतयोगिनां दुर्लभाम् अधृतयोगिनां दुर्लभाम् ततस्सु महिते त्वया ततस्सु महिते त्वया ततस्सु महिते त्वया क्रतुवरे निरूढे जनो क्रतुवरे निरूढे जनो क्रतुवरे निरूढे जनो ययो जयति धर्मजो ययो जयति धर्मजो ययो जयति धर्मजो जयति कृष्ण इत्यालपन् जयति कृष्ण इत्यालपन् जयति कृष्ण इत्यालपन् खलस्सतु सुयोधनो खलस्सतु सुयोधनो खलस्सतु सुयोधनो धुतमनाः सपत्नश्रिया धुतमनाः सपत्नश्रिया धुतमनाः सपत्नश्रिया मयार्पितसभामुखे 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 स्थलजलभ्रमाद् अभ्रमीत् स्थलजलभ्रमाद् अभ्रमीत् स्थलजलभ्रमाद् अभ्रमीत् तदा हसितमुत्थितं तदा हसितमुत्थितं तदा हसितमुत्थितं द्रुपदनन्दना भीमयो द्रुपदनन्दना भीमयो द्रुपदनन्दना भीमयो अपाङ्गकलया विभो अपाङ्गकलया विभो अपाङ्गकलया विभो किमपि तावद् उजृम्भयन् किमपि तावद् उजृम्भयन् किमपि तावद् उजृम्भयन् धराभर निराकृतौ
धराभर निराकृतौ धराभर निराकृतौ सपदि नाम बीजं वपन् सपदि नाम बीजं वपन् सपदि नाम बीजं वपन् जनार्दन मरुत्पुरी जनार्दन मरुत्पुरी निलय जनार्दन मरुत्पुरी निलय जनार्दन मरुत्पुरी निलय पाहि माम् आमयात् पाहि माम् आमयात् पाहि माम् आमयात् श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये जरासन्धवधवर्णनं नाम பஞ்சாசீதிதமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த தசகத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே ஜராசந்த வத வர்ணனம் நாம பஞ்சாசீதிதமம் தசகம். ததோ மகத புப்ருதா சிரநிரோத சங்க்லேஷிதம் சதாஷ்டகயுதாயுத द्वितयमीश भूमिभृताम् अनाथ शरणायते कमपि पूरुषं प्रायिणोत् अयाचत समागध क्षपणमेव किं भूयसा ययासुरभिमागधं तदनु नारदोदीरितात् युधिष्ठिरमखोद्यमात् उभयकार्यपर्याकुलः विरुद्धजैनोध्वरात् उभयसिद्धिरित्युद्धवे शशंसुषि निजैः समं पुरमियेथ यौधिष्ठिरीम् अशेषदयितायुते त्वयि समागते धर्मजो विजित्य सहजैर्महीं भवदपाङ्गसंवर्धितैः श्रियं निरुपमां वहन् अहह भक्तदासायितं भवन्तमयिमागधे प्रहितवान् स भीमार्जुनम् गिरिव्रजपुरं गताः तदनु देव यूयं त्रयो यया च समरोत्सवं द्विजमिषेण तम् आगधम् अपूर्ण सुकृतं त्वमम् पवनजेन सङ्ग्रामयन् निरीक्ष्य सहजिष्णुना त्वमपि राजयुध्वा स्थितः अशान्तसमरोद्धतं विटपपाटनासंज्ञया निपात्य जरसस्सुतं पवनजेन निष्पाटितं विमुच्य नृपतिं मुदा समनुगृह्य भक्तिं परां दिदेशिथ गतस्पृहान् अपि च धर्मगुप्त्यै भुवः प्रचक्रुषि युधिष्ठिरे तदनुराजसूयाध्वरं प्रसन्नभृतकीभवत् सकलराजकं व्याकुलं त्वमप्ययि जगत्पते द्विजपदावनेजाधिकं चकर्थ किमु कथ्यते नृपवरस्य भाग्योन्नतिः ततः सवनकर्मणि प्रवरमग्र्यपूजाविधिं विचार्य सह देववाक् अनुगतः स धर्मात्मजः व्यधत्त भवते मुदा सदधि विश्वभूतात्मने तदा ससुरमानुषं भुवनमेव तृप्तिं दधौ ततः सपदि चेदिपो मुनिनृपेषु तिष्ठत्स्वहो सभाजयति को जडः पशुपदुर्दुरूटं वटुम् इति त्वयि स दुर्वचो विततिम् उद्वमन् आसनात् उदापतदुदायुधः समपतन्नमुं पाण्डवाः निवाद्य निजपक्षगान् अभिमुखस्य विद्वेषिणः त्वमेव जगृषे शिरो धनुजधारिणा स्वारिणा जनुस्तृतयलब्धया सततचिन्तया शुद्धधीः त्वया स परमेकतां
அதிருத்தயோகினாம் துர்லபாம் ததஸ்து மயிதே त्वया क्रतुवरे निरूढे जनो ययौ जयति धर्मजो जयति कृष्ण इत्यालपन् खलः स तु सुयोधनो धुतमनासपत्नश्रिया मयार्पितसभामुखे स्थलजलभ्रमाद् अब्रमीत् तदा असितमुत्थितं द्रुपदनन्दनाभिमयोः अपाङ्गकलया विभो किमपि तावदुजृम्भयन् धराभरनिराकृतौ सपदि नाम बीजं वपन् जनार्दनमरुत्पुरी निलय पाहि माम् अमयात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये जरासन्धवधवर्णनं नाम பஞ்சாசீதிதமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நம. இனி சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन. स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.